வணக்கம். கஜா டிவி முக்கிய செய்தி. தென் மாவட்டங்களுக்கு உதவித்தொகை 6000 10,000 உயர்த்தி வழங்க வேண்டும். பிடி செல்வகுமார் கோரிக்கை. திருநெல்வேலி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மீனாட்சிபுரம், ராஜகோபாலபுரம், கொக்கிரகுளம், ரெட்டியார்பட்டி குடிசை மாற்று வாரியம் ஆகிய பகுதிகளில் கனமழையால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு அரிசி மூட்டை மற்றும் தலா ஒருவருக்கு 500 ரூபாய் என்று மொத்தம் 150 பேருக்கு கலப்பை மக்கள் இயக்க நிறுவன தலைவர் பிடி செல்வகுமார் வழங்கினார். காரணமாக வெளியே சென்று வேலை செய்ய இயலாத சூழ்நிலையில் பிடி செல்வகுமார் அவர்கள் காலத்தால் செய்த இந்த சிறிய உதவி எங்களுக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது என்று ஊர் பொதுமக்கள் கூறினர். இதனைத் தொடர்ந்து சுய தொழில் செய்வதற்கு பெண்களுக்கு கிரைண்டர் வழங்கப்பட்டது மற்றும் ஒரு நபருக்கு சிறிய கடை ஒன்று அமைக்க உதவிகள் வழங்கினார். பத்திரிகையாளர்கள் அரசின் செயல்பாடு குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு பிடி செல்வகுமார் அவர்கள், அரசின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளது. ஆனால் தென் மாவட்டங்களுக்கு உதவித்தொகை 6000 10,000 உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், சென்னையை விட அதிக பாதிப்பு தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டம் அதிகமாக பாதிப்படைந்துள்ளது. மேலும் பத்திரிகையாளர்கள் நடிகர்கள் வராததை பற்றி கேள்விகள் எழுப்பின போது, நடிகர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட இடத்திற்கு வந்து அல்லது 2 நாள் வேலைகளை விட்டு வந்து மக்களை சந்திக்கும் போது மக்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்றும், தென் மாவட்டம் தமிழகத்தில்தான் உள்ளது என்று நடிகர்களுக்கும் மற்றும் அரசு தென் மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். யார் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்று விஜய் பெரியவரா, அஜித் பெரியவரா என்று வீண் விவாதத்தை நிறுத்திவிட்டு பேரிடரை குறித்து விவாதம் செய்வோம் என்று பிடி செல்வகுமார் கூறினார். இந்நிகழ்வில் கன்னியாகுமரி மாவட்ட கலப்பை மக்கள் இயக்க தலைவர் அட்வொகேட் பாலகிருஷ்ணன், பிஎஸ்எஸ் திரையரங்கம் மேலாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நான் பிடி செல்வகுமார், நடிகர் விஜய் வைத்து புலி திரைப்படத்தை எடுத்தவர், உங்களுக்கெல்லாம் தெரியும், தயாரிப்பாளர், 9 குறுப்பட டைரக்டர் மற்றும் நிறைய படங்களை டைரக்ட் பண்ணியிருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன், டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் நிறைய படம். நம்ம மண்ணில் வந்து இப்படி ஒரு இதுவரை வரலாறு காணாத ஒரு சோகத்தை, அதாவது இந்த மழை வந்து அவ்வளோ பெரிய புரட்டி போட்டிருக்கிறது. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழலில் என்ன செய்யணும் தெரியாமல் நிறைய ஊர்களுக்கே போக முடியல. அந்த கிராமங்கள்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஒவ்வொரு ஊருக்காக போக வேண்டிய ஆசைப்பட்டு வந்தேன். குறிப்பிட்ட ஒரு சில ஊர்களுக்கு தான் போக முடியுது. இங்கே குறிப்பிட்ட அந்த ரெட்டியார்பட்டி கிராமம், ரெட்டியார்பட்டியில் வந்து அந்த குடிசை மாற்று வாரிய பகுதி மக்கள் மற்றும் ராஜகோபாலபுரம், கொக்கரக்குளம், இந்த மாதிரி பகுதிகளில் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபா வச்சு கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு கொடுத்துட்டு வந்துருக்குறோம். அது இல்லாமல் அவங்களுக்கு அரிசி, அவங்களுக்குள்ள மாவு வகைகள் எல்லாருமே நேரடியாக கொண்டு கொடுத்துட்டு இப்போ தான் நான் வந்தேன். இங்கே வந்த காரணம் என்னென்னா, கொஞ்சம் வருதுக்கு தொழிலில் அவங்க ரொம்ப அந்த மழையில் நீரால் தொழில் இழந்த ஒரு பெண்கள், கஷ்டப்பட்ட பெண்களுக்கு கிரைண்டர்ஸ் அவங்க தொழில் பண்ணி வளரணும். அதாவது ஏதாவது மனவேதனையில் இருக்கவங்க தொழில் பண்ணி வளரணுங்கிறக்காக இப்போ கிரைண்டர்ஸ் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ஒரு மிக்சி கொடுத்துருக்கேன், அரிசி மூட்டைகள் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். வருங்காலத்தில் அவங்களுக்கு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு யாரெல்லாம் மன உளைச்சலில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏதாவது உதவிகள், இப்படி ரொம்ப ஒரு வறுமை கோட்டு கீழே கணவன் இல்லாதவங்க, விதவைகள், அவங்களுக்கெல்லாம் யாராவது இப்படி உதவி பண்ணணுங்கிறக்காக. ஏன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. அது சொல்ல முடியாத ஒரு துயரங்கள், நிறைய விஷயங்கள் இன்னும் மீடியாவுக்கு கூட தெரியல. அவ்வளவு கிராமங்கள் துண்டிக்கப்பட்டு அவ்வளோ சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. நான் அதை கண்ணால் பார்த்துட்டு வந்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி ஒரு சென்னைக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒரு அங்கே வந்து எல்லாரும் உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பலதரப்பட்ட மக்கள், பல ஸ்டேட் மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு 4 மாவட்டங்கள், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இப்படி தென்புறத்தில் உள்ளவங்க நிச்சயமாக புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று என்னுடைய மனசுக்குள்ளே தோணுது. ஏன் அங்கே செய்கிற அளவுக்கு இங்கே ஒரு குரல் கொடுக்கல, இவங்களுக்கு ஏன் இந்த உதவிகள் இவ்வளவு சீக்கிரமாக வரலைங்கிற ஒரு மனவேதனையில் தான் நான் வந்து இதை சொல்லணுங்கிறதுக்காக நாங்கள் வருகை தந்திருக்கேன். சார், இப்போ நடிகைலாம் கூட யாருமே இந்த 4 நாள் வெள்ளத்தில் யாரும் ஒரு குரல் கூட கொடுக்கல, யாரும் நேரில் வந்து பார்க்கல, இந்த மாதிரிலாம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது கண்டிப்பாக அவங்களாம் வந்து பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து செயலாட்டு கூட பரவாயில்ல, இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டாம். யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, ஏதோ ஒரு குழிக்குள்ளே விழுந்தாங்கன்னா அவ்வளோ வந்து அழுகிறாங்க நடிகர்கள்லாம், பப்ளிசிட்டி, அவ்வளோ பப்ளிசிட்டி கிடைக்குங்கிறாங்க. ஆனால் இந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட 35 பேருக்கு மேலே இறந்தாச்சு. இவ்வளவு பெரிய ஒரு இதுவரை இல்லாத, வரலாறு காணாத ஒரு பெரிய ஒரு இயற்கை பேரிடர். அப்போ இதுக்கு வந்து அவங்க இங்கே உள்ள மக்கள் தானே, தமிழ்நாட்டில் தானே இருக்கிறாங்க. இவங்களும் நடிகர்களுடைய படங்களுக்கு டிக்கெட் வாங்கி படம் பார்க்க தானே செய்கிறாங்க. ரசிகர்கள் இதில் இருந்தால் புரிஞ்சுக்கிடணும். அதாவது சூப்பர் ஸ்டார் யார், அவர் யார், இவர் யார், அஜித் பெரியாளா, விஜய் பெரியாளா, இதுக்கெல்லாம் இவ்வளவு சோசியல் மீடியாவில் சண்டை போடுறாங்க. ஆனால் இந்த மேட்டருக்குள்ள சண்டை போடணும். இது நம்ம உயிர் பிரச்சனை, நம்மளுடைய மான பிரச்சனை, நம்ம மக்களுடைய, அதாவது அவ்வளோத்தையும் இழந்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தணும். இந்த நேரத்தில் அவங்க வருகை தந்து
இந்த மக்களுக்காக ஒரு ஆறுதல் சொன்னால் கூட போதும். அதை பார்த்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அந்த பகுதிகளில் ரசிகர்களும் இன்னும் நிறைய பேர் வந்து வேலை பார்ப்பாங்க. ஆகவே அவங்க கண்டிப்பாக ஒரு 2 நாள் ஷூட்டிங் போகட்டுமே. இந்த ரசிகர்களால் தானே இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ரசிகன் என்ன என் உயிர் இருக்க தர தமிழில் இருக்க தர அவங்கள மறக்க மாட்டேன். அது எதிரி பஞ்சு டைலாக் எவ்வளோ பேசுகிறாங்க. ஆனால் இப்படி ஒரு 4 மாவட்டங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவர்களெல்லாம் வருகை தந்து அவர்களுக்கு ஒரு என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட், ஒரு ரொம்ப வேண்டுதலாக கூட கேட்குறேன். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பகுதி அதாவது அட்டென்ஷன் ஏற்படும், கவன ஈர்ப்பு வரும். அப்போ இன்னும் நிறைய அவங்களுக்கு உதவிகள் பண்ணுவாங்கக்காக நீ கண்டிப்பாக இங்கே வர வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசோட செயல்பாடு எப்படி இருக்கு சார்? தமிழக அரசு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய கடமைகளை செய்துட்டு இருக்காங்க. ஆனால் தென் மாவட்டங்களில் இன்னும் இங்கே இருக்கிற அந்த பேரிடர், சென்னையில் இருக்கிற பேரிடரோட பல மடங்கு பேரிடர் இது எப்படி இன்னும் வெளியே தெரியாமல் இருக்குங்கிறதான் ஆச்சரியமாக இருக்குது. அவருடைய அறிவிப்பு சீக்கிரத்தில் எப்படி ஒரு சிட்டியில் இருக்கவங்களுக்கு 6000 ரூபா கொடுத்துருக்காங்க சென்னையில். ஆனால் இங்கே வந்து அறிவிப்பு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க 6000 ரூபா கொடுத்துட்டாரு. இப்போ வந்து 6000 ரூபா இல்லைங்க, உள்ளவங்களுக்கு 10000 ரூபா கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இங்கே கிராமப்புறங்கள், இங்கே உள்ள ஆடு மாடுகள், கால்நடைகள், விவசாய பொருட்கள் எல்லாமே வீடு குடிகள் அனைத்தையும் இழந்து நிற்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்களுடைய சிச்சுவேஷன் வேறு, சிட்டியில் இருக்கிறவங்களுடைய சிச்சுவேஷன் வேறு என்பது என்னுடைய கருத்து. சரி, மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.